சொல்லுங்க, உங்களதான் கேட்கிறேன். யாரால ஜெபிக்க முடியும்? யாரால பிரேயர் பண்ண முடியும்? பலவீனம். ஓகே, யார் பிரேயர் பண்ணுவாங்க? யாரால முடியலன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெபிக்கணும். எல்லாருமே பிரேயர் பண்ண மாட்டாங்க. எல்லாராலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்க கொஞ்சம் பேர் பிஸியா இருக்குவாங்க. ஆனா யாரால உண்மையிலே என்னால முடியல, உண்மையிலே இந்த போராட்டம் மாறணும், உண்மையிலே இந்த பிரச்சனை நான் வெளியே வந்தா போதும், உண்மையில போராட்டத்தில் இருக்கிறவங்களால தான் ஜெபிக்க முடியும். அவங்களால தான் ஜெபத்தை செய்ய முடியும். ஜெபம் என்பது ஏதோ ஒரு மணியை உருட்டுற மாதிரி செய்கிறது கிடையாது. ஏதோ ஒரு 10 வார்த்தைகளை வச்சு சொல்றது கிடையாது. ஜெபம் என்பது எனக்கும் இயேசப்பாக்கும் இருக்கிற உறவை குறிக்கிறது. நான் அவரோட இணைந்து இருக்கிறதற்கு அடையாளம் என்னோட ஜெபம். நான் இயேசுவோடு இருப்பதற்கு அடையாளம் ஜெபம். அவர் என்னோட இருக்கிறத நிறைவாட்டி உணர்த்துவாரு. ஆனா நானு அவரோட இருக்கிறேன்றதுக்கு அடையாளம் தான் ஜெபம். இன்னைக்கு நான் இயேசுவோட இருக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் இயேசுவோட நான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவோட இருக்கணும். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் நம்ம வேலைக்கு போயிடுவோம், எந்த சூழ்நிலையிலும் நம்ம சாப்பிட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து மாத்திரை பண்ணணும் கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனமா இருக்கும் போயிடுவோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம விடுறதே இல்லை பாருங்க. அப்ப அதே மாதிரி தான் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஜெபிக்கிறது நிக்க கூடாது. ஜெபம் உன் வீட்டுல நிக்க கூடாது. நீ ஜெபிக்கிறத நிக்க வைக்க கூடாது. சூழ்நிலை எதுவா இருந்தாலும், போராட்டம் எதுவா இருந்தாலும், யாரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரிடத்துல ஜெபிக்கிறோம்? இப்ப ஏசப்பா வந்து சீசர்கள் கேக்குறாங்க. ஏசப்பா வந்து யோவானோட சீசர்கள் எல்லாம் பிரேயர் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு பிரேயர் சொல்லி கொடுங்க, நாங்களும் பிரேயர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து கேட்கிறாங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? தன் சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு மாடலை நம்மளுக்கு காண்பித்தார். கொஞ்சம் பேர் வெறும் இந்த ஜெபம் மட்டும் தான் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணியானா பிரேயர் பண்ண எந்த பிரேயர் இப்ப படிக்கிறாங்க பாருங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. இதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த பிரேயர். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க சொல்லு. அங்கிருந்து படிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி நம்ம ஜெபிக்கிறோம்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உமது சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஃபர்ஸ்ட் இப்ப ஆண்டவரோட ராஜ்யம். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நம்மளுக்காக நம்ம பிரேயரே பண்ணக்கூடாதுன்னு. நம்பவே நம்பாதீங்க. உங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணணும், உங்க வீட்டுக்காக பிரேயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தேவனோட ராஜ்யமும் நீதியும் தேடுதும் சும்மா சொல்ல பாருங்க. வார்த்தையில ஆண்டவர் வந்து சும்மா வார்த்தை சொல்ல மாட்டாங்க, வாழ்ந்து காட்டிதான் சொல்லுவார். அது எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை இருக்குது. இதான் பைபிள். எந்த புக்குக்கும் இல்லாத ஒரு கனெக்ட் இந்த புக்ல இருக்குது. ஏன்னா எங்கேயாவது அந்த வார்த்தை கனெக்ட் ஆயினே இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரோட ராஜ்யத்திற்காக ஜெபம். என்ன அவர் சொன்னாரா? முதலாவது தேவனோட ராஜ்யம். இப்ப அவர் சொல்லி போகிற வார்த்தைய ஜெபத்தை காட்டுறாரு. முதல்ல தேவ ராஜ்யத்திற்காக, தேவ ராஜ்யத்தை நோக்கி ஜெபிக்க சொல்லி விடுகிறார். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்மளுக்காக பிரேயர் என்ன சொல்றாரு பாருங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று
தாரும். இங்கதான் வருது உன் வேலை, இங்கதான் வருது உன் சாப்பாடு, இங்கதான் வருது உன் புள்ளிக்கு ஃபீஸ், இங்கதான் வருது உன்னோட எல்லா தேவைகளும். எங்களுக்கு தேவையான கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நிக்கிற பாரு. அதான் உனக்காக நீ பண்ற பிரேயர். அப்படியே படிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, பாத்தீங்களா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியுன்ற. மன்னிப்பு இல்லைன்னா, மன்னிக்கலாம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இத யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியே பண்ணி என்ன சொல்லு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. எவ்வளவு பியூட்டிஃபுல் பிரேயர் பாருங்க. அங்கே முடிஞ்சிச்சுங்களா? அங்க என்ன சொல்லு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இதுதான் ஜெபமாய். கொஞ்சம் பேர் கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு பிரேயரை மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு டெய்லி வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அர்ஜென்ட்டா இந்த பிரேயரை ஃபாஸ்டா பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சலாம்னு சொல்லி இந்த பிரேயரை ஒண்டி பண்ணிட்டு போற ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இது வெறும் பிரேயரோட மாடல் தான், எப்படி ஜெபிக்கணும்ன்றது. ஆனா ஜெபம் வந்து அது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இனி உணர்ந்து கொள்ள போகிறோம். இந்த ஜெபத்துல என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. பரமண்டலத்துல உனக்கு யார் இருக்கிறது? ஒரு அப்பா இருக்கிறார் என்றதை நீ உணரணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஜெபம். எது ஜெபம்? பரமண்டலத்துல இருக்க எங்கள் பிதாவே. இதான் நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம்னா, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. சொல்லுங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, அப்பாவோட ரோல் தான் ரொம்ப பெருசான ரோல் ஒரு குடும்பத்துல. இந்த அப்பா ஒண்டி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா குடும்பம் எப்படின்னா ஒடிஞ்சிடும். அதனாலதான் ஒரு வீட்டுல அம்மாங்களை ஆண்டவர் எழுப்பிடுவார். அப்ப சொன்ன மாதிரி தான் ஒரு வீட்டுல அப்பாங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அம்மாங்க தான் எழுச்சிக்கணும். அப்ப அப்பான்ற ரோல் வந்து ஒரு மேஜர், பெரிய, ரொம்ப பெரிய ரோல். நம்மளோட தேவனை வந்து அதற்கு ஒப்பாக அவர் வச்சிருக்கிறார். உலகத்துல இருக்கிற அப்பாங்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு காரணமே பாருங்க, பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு தகப்பன் இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு தகப்பனோட பாசம் என்னவென்று நம்ம தெரிந்து கொள்ளணும். இம்பார்ட்டன்ட் விஷயமே ஜெபத்துல நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்பதை. நீ யார அப்ரோச் பண்ற பிரேயர்ல ஏதோ ஒரு கல்லோ ஏதோ ஒரு மண்ணுகிட்ட நீ போய் பிரேயர் பண்ணல. கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, கை இருந்தும் தொடாது, கால் இருந்தும் நடந்து வராது, மூக்கு இருந்தும் அதெல்லாம் முகராதுன்னு 115வது சங்கீதத்துல சொல்லு. அதுகிட்ட நீ பிரேயர் பண்ணல. நீ யாருகிட்ட பிரேயர் பண்ணிங்கிற? உண்மையான ஒரு அப்பா இருக்கிறாரு. ஒரு அப்பா கிட்டதான் என்னோட பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன். ஒரு அப்பா முன்னாலதான் நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஒரு அப்பா என்ன பார்த்துனே இருக்கிறாரு. அப்பாவோட கண்ணு என் மேல இருக்குது. அப்பா என்ன ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அந்த அப்பா இருக்கிறத நான் ஒண்ணு மறந்துட்டேன். இல்ல, என் பிரச்சனையில அப்பா கிட்ட வருதே நான் விட்டுட்டேன். இல்ல, அப்பா இருக்கிறத உணராதபடி இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பாருங்க, இந்த பைபிளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆள் வந்து தன்னோட தகப்பனால கைவிடப்பட்டவன். அப்பா வந்து கை விட்டுட்டாரு. என்ன, ஆனா பரம தகப்பன். நான் சொன்னேன் அப்பவே ஒரு வார்த்தையில ஸ்டார்ட் பண்ண மெசேஜ், கூப்பிட்டாதான் வருவாரா, பார்த்தாலே வருவாரு. பாருங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம், 16th chapter 1வது வசனம்.
ஆபிரகாமோட மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாம இருந்தது. எகிப்து தேசத்தால ஆகார் அடிமை பெண் இருந்தால் சாராய் ஆபிரகாமை நோக்கி பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஆபிரகாமோட வாழ்க்கையில அவன் மாம்சத்துல எடுத்த ஒரு முடிவு இதுதான். நம்ம எல்லாருமே ரெண்டு முடிவுகள் எடுக்கலாம். ஒண்ணு ஆவிக்குரிய முடிவு, இன்னொன்னு மாம்சத்துல எடுக்கிற முடிவு. ஆவிக்குரிய முடிவை எடுக்கணும்னா பிரேயர் பண்ணி காத்திருப்போம். மாம்சத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னா உடனே செஞ்சிருவோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வேற மாதிரி உணர்த்தினாரு, அத நம்ம வேற ஒரு நாள் பார்க்கலாம். ஆனா இந்த ஆபிரகாமோட இருந்ததால இந்த வேலைக்காரி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். 15வது வசனம் பாருங்க என்ன சொல்லு. ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் இஸ்மவேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. புள்ளையே இல்லாத வீட்டுல ஒரு புள்ளையோட சத்தம் முதல் தடவையா கேட்குது. திருமணமாய் அநேக நாட்களா புள்ள இல்லாம இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு புள்ள பொறுக்கணும்னு சாராய்க்கு வந்து ஆசை. ஆனா நம்மளோட ஆசைகளை தேவனும் தீர்த்து வைக்கலாம், நம்மளே தீர்த்துக்கலாம். நம்ம ஆசைகளை நம்மளே தீர்த்துக்கலாம், தேவனாலையும் நம்ம ஆசையை நிறைவேற்ற முடியும். அப்ப யார் நம்ம ஆசையை நிறைவேற்றுறாங்கன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். அப்ப தேவன் தான் என் ஆசையை நிறைவேற்றலாம். தேவனை சார்ந்து ஜெபத்துல காத்துரு. நீயே ஆசையை நிறைவேற்றிக்கணும்னா நீ ஆண்டவர்கிட்ட எதுவும் சொல்லவே தேவையில்லை, நம்மளே நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் இல்லைங்களா? அப்ப இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டுல இவங்க எடுத்த முடிவு, அவங்களே அந்த முடிவை எடுத்து இப்ப ஒரு புள்ள பிறந்துச்சு. எந்த வீட்டுல புள்ள பிறந்தா சந்தோஷப்பட மாட்டாங்க சொல்லுங்க. ஆனா ஆண்டவரோட பிளான் இன்னும் நிறைவேறல. ஆண்டவரோட பிளான் ஈசாக்கை சாராய்க்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் வெயிட் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னாரு, சொன்னபடியே செஞ்சிட்டாரு. இப்ப ஈசாக்கு வந்து அந்த வீட்டுல பிறந்துட்டான். ஈசாக்கு வந்து பிறந்தானே, இஸ்மவேல் வந்து இப்ப அவங்க வானான்னு நினைச்சுட்டாங்க. பாருங்க, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து படிக்கலாம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். அது சொல்லப்பட்டது. ஏன்னா சாரா என்ன சொல்லிட்டா, இவங்களை துரத்திடு, இவங்க இருக்கவே கூடாது. இஸ்மவேலுக்கு எந்த புள்ள இல்லைன்னு அவளுக்கு தேவையா இருக்கிறப்ப சாராயை யூஸ் பண்ணிக்கினா, இப்ப தேவை இல்லைன்னு தூக்கி போட்டுறான். நிறைய வாட்டி நிறைய பேர் உங்களை கூட அப்படிதான் ட்ரீட் பண்ணிக்குவாங்க. வேணுன்றப்போ உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க, வேணானப்போ உங்களை தூக்கி போட்டுருவாங்க. புரியுதுங்களா? எப்பெல்லாம் நீ வேணுமோ நீ அப்ப பிரஷியஸா இருக்க. சாரா வந்து ஆகார் வந்து ரொம்ப பெருசா இருந்தா அவ கண்ணுல அப்போ, ஏன்னா புள்ளை இல்லையே, புள்ளைய பெற்றெடுக்கிறவளாய் பார்த்தாள். இப்போ ஈசாக்கு பிறந்தோனே இஸ்மாயில துரத்திரு, சாராயை அனுசரின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டார். ஆனா இது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துங்கிறாரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாமோட மனசுல அது இல்ல. ஆனா இப்ப அவனோட மனைவி அந்த வந்து சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, இது வருத்தப்படாத தேவையில்லை, அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு பார்க்கலாம். அப்படி படிங்க, என்ன சொல்லு. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேளு. அப்படி படிங்க. அடிமை பெண்ணோட மகனும் உன்
வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். அவனையும் நான் உயர்த்துவேன் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, தேவனை கூறிய ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்தா அது நிமித்தமா ஆண்டவர் நம்மளையும் நம்மளை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுவார்ன்றதுக்கு இது அடையாளம். என்ன, நிறைய தடவை பிளைட் ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்க இருந்துச்சு. ஒரே ஒரு ஊழியக்காரன் நிமித்தமா பிளைட் ஆண்டவர் ஆக்சிடென்ட் பண்ணாம நிக்க வச்சுக்கிறாரு. என்ன, பைபிளே நம்ம படிக்கிறோம். என்ன, கப்பலே தூள் தூளா போனாலும் கப்பல்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருந்தான். உண்மையிலே நடந்த சம்பவம். சாது சுந்தர் செல்வராஜ் என்று சொல்லுகிற பஞ்சாப்ல இருக்கிற ஊழியக்காரன் சாது சுந்தர் சிங், ஏஞ்சல் டிவி நடத்துறாரு, அவரு கிடையாது, சாது சுந்தர் சிங். அவர் எல்லாத்தையும் விட்டு ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். கால்ல செருப்பே போடாம ஊழியம் பண்ணவர். ஒரு வாட்டி அவர்கிட்ட காசே இல்ல, ட்ரெயின்ல ஏறி உக்காந்துட்டார். செக்கரும் வந்துட்டான். செக்கிங் பண்ணும்போது இவர்கிட்ட டிக்கெட் இல்ல, எருங்கன்னு சொல்லிட்டான். சரி, எதுவுமே பேசல. உண்மைதானே, அது டிக்கெட் இல்லைன்னா டிராவல் பண்ண முடியாது நார்த் இந்தியால எந்த இடத்துலயும். எருக்கி என்ன பண்ணாரு, பிளாட்ஃபார்ம்ல உக்காந்துட்டார். இவரை எருக்கிறதுக்காக ட்ரெயின் நின்னுச்சு. ட்ரெயின் என்ன ஆனாலும் மூவே ஆகல. ட்ரெயின் மூவே ஆகல. இவர் இருக்கணும்னு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருந்தார் ஸ்டேஷன்ல. அவர் பாட்டுக்கு உட்காந்து பிரேயர் பண்ணினே இருந்தார். கொஞ்ச நேரம் விட்டு, ஏன்னா இவர் காவி உடையில இருக்கிறார் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் விட்டு அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க, அவரை திரும்பி கூப்பிடணும். என்ன பண்ணாங்க, திரும்பி கூப்பிட்டாங்க. ஏறி போய் ட்ரெயின்ல உட்கார்ந்தாரு. அவர் போய் உட்கார்ந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்ம அநேக தடவை உணர்றதே கிடையாது. நீ இருக்கிறதால தான் நிறைய விஷயத்தை ஆண்டவர் செஞ்சுக்கிறார். நீ அந்த வீட்டுல இல்லனா அந்த குடும்பம் எப்பயோ உன்னை வச்சிருக்கிறது ஒரு காரணம் இருக்குது. நீ கூட கேட்கலாம், நான் ஏன் இந்த ஃபேமிலியில இருக்கிறேன், நான் ஏன் இந்த இடத்துல வேலை செய்யறேன், நான் ஏன் இவங்க கூட எல்லாம் பழகுறேன், நான் ஏன் இவங்க கூட ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறாருன்னு நீ கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருப்பனிலும் பெரியவராயிருக்கிறார். அப்ப உன் நிமித்தமா அங்க இருக்கிறவங்கள காப்பாத்தின்கிறார் நீ தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ இஸ்மாயில ஆண்டவர் சொல்லிட்டார், நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்ப பாருங்க என்ன நடக்குது. 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிட்டான். வனாந்திரத்துல யார, ஆகாரை அனுப்பிட்டான், பிள்ளையும் அனுப்பிட்டான். பெத்தெடுத்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு அப்பா அவன். ஆனா ஆபிரகாம் தன் பிள்ளைய வனாந்திரத்துக்குள்ள அனுப்பிட்டான். கவலை இல்லை, என ஆண்டு சொல்லிட்டார், நான் பாத்துக்கிறேன். ஆனாலும் அவன் எதுவுமே கேட்கல, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆண்டவர் எப்படி அவன் இருக்குவான் என்ன அவன் தெரியாது, அனுப்பிட்டான். ஆனா பாருங்க என்ன நடக்குது. இப்ப 15வது வசனம். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவங்க கொண்டு வந்த பாட்டில இந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, ஒரு செடி கீழே அந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாவறதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொன்னா, எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்கோம்? பிள்ளைய சாக விட்டுருக்கானா? செத்துறா தண்ணி இல்லாமன்னு சொல்லிருக்கானா? இங்க வனாந்திரம்டா, எனக்கும் தண்ணி இல்ல உனக்கும் தண்ணி இல்ல, நீ சாவு நானும் சாவு அப்படி சொல்லிருக்கானா? கொஞ்சம் வீட்டுல பாத்துருக்கோம், எங்கன்னா போய் தொலைங்க, எனக்கே நிம்மதி இல்ல உங்களுக்கு எங்க அப்படின்னு பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி நானே எங்க டென்ஷன்ல இருக்கிறேன்,
இன்னமுமா டென்ஷன் பண்றீங்க? அப்படியா சொல்லிருக்கோம்? எப்படியாவது என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல இருக்கு டைலாக் இருக்குது இல்லீங்களா, சினிமால அதுக்கு முன்னாலே தமிழ் பழமொழியாக தான் ஆட விட்டாலும் உங்க புள்ள எங்க இருந்தாலும் உங்களுக்கு இங்க தோணுது இல்லீங்களா, ஃபீல் ஆகுதுங்களா? ஒரு வாட்டி சடனா ஒரு என் புள்ள ஏதோ எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு ஒரு தோணுது பாருங்க. சடனா சாப்பிட்டானா இல்லையா, தூங்கினானா இல்லையா, ஒரு ஞாபகம் வருது பாருங்க. உலகத்துல இருக்கிற அவரோட சாயல படைக்கப்பட்ட உனக்கும் எனக்குமே நம்ம பிள்ளைகளை குறித்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் போது, பரத்துல இருக்கிற தேவன் உலகத்துல இருக்கிற உன்னை பார்க்கும் போது, உன்னோட கண்ணீரை பார்க்கும் போது, உனக்கு ஒரு போராட்டம் இருக்கும் போது அவர் சும்மா இருக்கிறாருன்னு நினைச்சுங்கிறியா? உலகத்துல உனக்கே ஒரு வாட்டி உங்க புள்ளிங்க பண்றது உனக்கு பிடிக்காம இருந்தோம், உன் புள்ளிக்கு ஏதாவது ஒண்ணுனா உன் மனசு பதறது பாரு. அதுதான் பெத்தவங்களோட மனசு. உலகத்துல என்ன நிறைய பேர் அடியெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க புள்ளிங்க கிட்ட, என்ன கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறாங்க அம்மான்னு கூட பார்க்காம. என்ன நீ இருக்கிறதோட செத்து போனவளா சொல்லி இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். என்ன ஆனா இந்த இடத்துல பாருங்க, சாக கிடக்கிறான். இப்ப யாரு வரணும்? ஆபிரகாம் எப்படி ஓடி வருவான் வனாந்திரத்துல? ஆபிரகாம வந்து எப்படி இஸ்மாவேலை காப்பாற்ற முடியும்? ஆகாரால தான் என்ன பண்ண முடியும்? ஒண்டி மனுஷி. அப்ப நம்ம சிஸ்டர் பிரேயர் பண்ணாங்க, சிங்கிள் மதர். அந்த மாதிரி தான் இருக்கு, சிங்கிள் மதர் ஆயிட்டா, யாரும் இல்ல. இப்ப யாரு ஹெல்ப் பண்றாங்க? இந்த சிங்கிள் மதர் ஆகாருக்கு யாரு ஹெல்ப்? கண்ணீர் விட்டு அழுறா. என்ன தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு. கண்ணீர் விட்டு அழுவாங்க நிறைய தடவை. ஐயோ ஆண்டவரே, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த நிலைமையில இருந்து எப்படி வரணும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் உள்ள சாகிறத பார்க்க முடியாம செடி கீழே உட்கார வச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுதா. அப்போ ஒரு சத்தம் கேக்குது. அவரை குறித்து தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உன்னை குறித்து அன்புள்ளவரும் பாசமுள்ளவராய் இருக்கிறார். மனுஷன் கை விட்டுட்டான், கூட கை பிடிச்சவன் கை விட்டுட்டான். ஆனா அப்பான்னு சொல்லுரு கை விடாம இப்ப பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தை என்ன சொல்லு பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையோட சத்தத்தை கேட்கிற தூரத்துல கூட அப்ப இல்ல இந்த இடத்துல, அவ்வளவு தூரத்துல இருக்கிறான். ஆனா பிள்ளையோட சத்தத்தை கேட்ட யாரு பாருங்க ரியாக்ட் பண்றாங்க. தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, பரலோகத்துல சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரால மனசு கேட்கல, அவட தூதரை வச்சு பேச வைக்கிறாரு. ஆகார் அங்க கண்ணீர் விட்டுங்கிறா, அந்த புள்ள சாவ கெடுக்கிறான். நீ பேசு என்னோட, ஏன்னா ஊழியம் செய்வதற்காகவே, ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காகவே தேவ தூதர்களை அவர் வைத்திருக்கிறார் என்பது வசனம் சொல்லுகிறது. இப்போ அந்த தூதன் ஒருத்தன் பரலோகத்திலிருந்து பேசுகிறான். அந்த குரலை ஆகார் கேட்கிறார். என்ன வருது பாருங்க வார்த்தை, ஆகாரே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்னமாச்சு? இந்த ஒரு வார்த்தை போதும். இன்னைக்கு நம்ம போராட்டத்துல இருக்கும் போது நம்ம கிட்ட யாராவது உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க கூட நிறைய வாட்டி நம்ம இல்லாம இருக்கணும். நிறைய தடவை இல்ல. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். தேவ தூதன் ஆண்டவர் பேச வைக்கிற, உனக்கு என்ன சம்பவித்தது? பாருங்க அப்படியே படிங்க. பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லு. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயந்துடாத, எந்த சூழ்நிலையும் பயப்படாத. அப்பா இருக்கிறார். சிஸ்டர் சொன்னாங்க சாட்சி, பஸ்ல வரும்போது கேட்டுக்கோங்க, எல்லாம் கனெக்ஷன் தான், எல்லாமே கனெக்ட் ஆகும். என்ன இது எல்லாமே இந்த மெசேஜ் தான். தகப்பன் இருப்பதை தைரியம், அப்பா இருக்கிறார் என்ற தைரியம் தன் பிள்ளைங்களுக்கு எப்போ வருமோ அப்போ இந்த உலகத்துல எந்த போராட்டம் வந்தாலும் பிள்ளைகளால சந்திக்க முடியும்.
எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரே, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நீ உணரணும். என்ன அப்ப பாருங்க என்ன நடக்குது, என்ன சொல்றது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். யார் கேட்டுனா? தேவன். ஆபிரகாமால கேட்க முடியாது, ஆபிரகாம் கேட்க முடியாத அவன் மண்ணான மனுஷன். நிறைய வாட்டி நம்ம நினைச்சிருக்கிறோம், மனுஷன் என்ன புரிஞ்சுக்குவான், இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்குவான், ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்குவாரு, அப்பா என்ன புரிஞ்சுக்குவாரு, எங்க அண்ணன் என்ன புரிஞ்சுக்குவாரு, தம்பி என்ன புரிஞ்சுக்கிறான். யாரும் குரலை கேட்க முடியாத தூரத்துல இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புள்ளையோட குரலை அவர் கேட்டார். பேர்சேபா வனாந்திரத்துல இந்த காற்று, நீங்க கொஞ்சம் மேல போனீங்கனாலே இந்த உலகத்துல பறக்க நினைச்சாலே பயங்கரமான காற்று சவுண்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா? காத்து சவுண்ட், வண்டியில போங்க காத்து சவுண்ட், போன்ல உங்களால பேச முடியுதா? ஆனா ஆண்டவர் பல ஆயிரம் ஒளியில, யாருமே வாசம் செய்ய கூட முடியாத ஒளியில அவருடைய சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். மூன்றாவது வானத்துல இருக்கிறாரு அப்படின்னு பவுல் சொல்றார் நம்மளுக்கு சீக்கிரட்டா. மூன்றாவது வானத்துல இருக்கிறாரு, சிங்காசனத்துல உயரமும் உன்னதமுமானவராய். அவரை பார்த்தவர்கள் எசேக்கியேலும் யோவானும் ஏசாயா தீர்க்கதரிசியும் நம்மளுக்கு காட்டிட்டாங்க. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்துங்கிறாரு. அங்க சேராபிங்களும் தேவ தூதர்களும் அவர்களை அங்க துதித்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இந்த ஆராதனை எல்லாம் நடந்துங்குது. ஆண்டவரோட கவனம் அந்த ஆராதனை எல்லாம் கேட்டு கூட பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பரலோகத்துல அங்க அவரை துதிச்சு பாடினே இருக்கிறத கூட ஆண்டவர் பெருசா கவனிக்காம, பூலோகத்துல ஒரே ஒரு சின்ன குரல், ஒரு சின்ன பையன் 14 வயசு அவனுக்கு, அவனோட கண்ணீரை அந்த இடத்துல இருக்கிற தேவன், அவனோட காது அதை கேட்குதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய கடவுளா இருக்கணும். நல்லா உணர்ந்து பாரு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பைபிள கரெக்டா உக்காந்தால காட்டிடுவார். எப்பனா தியானம் பண்ணிக்கிறேன் எவ்வளவு பெருசா, இவ்வளோ கோடான கோடி தூதர்களாம் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு சொல்லிங்க ஆண்டவரே. நான் இங்க பூமியில பிரேயர் பண்ணிங்கிறேன், ஆனா நம்ம பிரேயர் ஆண்டவர் இந்த பரிசுத்தர் பரிசுத்தர்னு அதுல மட்டும் கனத்தை அவர் கேட்காம, பூமியில பலவீனமா இருக்கிற என்னோட ஜெபத்தை அவர் கேட்டு அந்த இடத்துல அந்த குரலை கேட்டு ஒரு தூதனை போய் கேளுன்னு அனுப்புறாரு பாருங்க. அதுக்குதான் சொன்னேன், உனக்கு ஒரு தகப்பன் பரலோகத்துல இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோட அப்பா பரலோகத்துல இருக்கும் எங்கள் பிதாவேன்னு ஜெபிக்கிற பாரு. அதுக்கு இதுதான் அர்த்தம், சும்மா சாதாரணமா எழுதின வார்த்தை இல்ல அது. பரலோகத்தில் பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, உன் கையினால பிடிச்சின்னு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தண்ணிய காட்டல, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பொழைப்பானே. மத்தேயு 4:8 இல்ல, பைபிள் அப்பே சொன்ன இது ஒரு வித்தியாசமான புக்கு. இந்த புக்கை தெரிஞ்சுக்கணும்னா, இதுல இருக்கிற டிசைனை தெரிஞ்சுக்கணும்னா அவரோட இருக்கணும். இந்த இடத்துல அந்த உணர்த்தினாரா, ஃபர்ஸ்ட் சாப்பாடா குத்தாரு, ஃபர்ஸ்ட் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு வாக்குத்தத்தம் குத்துட்டாரு. ஆவிக்குரிய உணவை குத்துட்டாரு ஃபர்ஸ்ட். அப்புறமா இப்ப பாருங்க என்ன நடக்குது. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், தேவன் அவர் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவியை கண்டு, தண்ணீர் துறவியை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி, துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார்.
கொடுத்தாய். பிள்ளைக்கு கொடைக்க கொடுத்தாள். அல்லேலூயா. உயிர் போக இருந்த பையனை கர்த்தர் தண்ணீரை கொடுத்து காப்பாத்திட்டார். உன் உயிர் போயிட்டு இருக்கணும், இயேசுவோட கரம் உன் மேல இருந்ததால உன்னை காப்பாத்திட்டார். அவர் கரம் வரலனா நீ அவுட்டு, எப்பயோ போயிட்டு இருக்க. இவன் உயிரை காப்பாத்த தேவையா இருந்த தண்ணிய அவ கண்ணை திறந்து அந்த இடத்துல கொடுத்துட்டார். புரியுதுங்களா? அப்படி என்ன சொல்லுது? தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவன் தண்ணிய மட்டும் குத்துட்டு விட்டு போயில. ஆபிரகாம் என்ன பண்ணா? வித்தியாசம் பாருங்க. உலகத்துல இருக்கிற அப்பனுங்க பரத்துல இருக்கிற அப்பாவும் பாருங்க, தண்ணி பாட்டில கையில குத்துட்டு ஆகாரம் அனுப்பிட்டாரு. ஆனா தேவன் பிள்ளையோட இருந்து அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வனாந்திரத்துல குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். எந்த வனாந்திரம் அவனை அழிக்க நினைச்சுச்சோ அதே வனாந்திரத்துல அவனை வளர்த்து அதே இடத்துல அவனை திறமசாலியா மாத்திட்டார். நான் சொல்றேன், எந்த பிரச்சனை உன்னை முடிக்க வந்துச்சோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி அதே இடத்துல உன்னை பெரியால அவரால மாத்த முடியும். அதுதான் இஸ்மாயிலுக்கு பண்ணாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது இவங்க ஜெபிச்சாங்களா? இல்ல அப்பான்னு கூப்பிட்டாங்களா? நான் அப்பே சொன்னாதான் அப்பான்ற ரோலு கூப்பிட்டா மட்டும் இல்ல, அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். என்ன எல்லா டைமும் நீங்க சொல்ல முடியுமா? நான் பிரேயர் பண்ணினேன் அதனால தான் நான் இல்ல 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 இல்ல. நிறைய வாட்டி நம்ம அசராத நேரத்தை சத்ரு வருவான், அசராத நேரத்துல வருவான். நீ எப்ப ரொம்ப டயர்டா பலவீனமா வியாதியில எப்படியோ அப்படியோ இப்படி இருக்கும் போது டக்குன்னு வந்து ஒரு பிரச்சனை வரும். நீ சொல்ல முடியுமா? அப்போ நான் பிரேயர் பண்ணி ஆல்ரெடி ரெடியா இருந்தேன், எனக்கு ஆண்டவர் இல்ல 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 அப்படி இருந்தினா மாத்திக்கோ. நீ சொல்லனா கூட அவர் பார்த்துங்கிறாரு. அவர் பார்க்கிற கடவுள். அதுதான் யாருக்கு உணர்த்தினாரு? புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இப்போ ஒரு வார்த்தையை பார்த்தலாம். இத ஏன் அவர் பண்ணாருன்னு உங்களுக்கு காட்டுங்களா? ஆகார் இஸ்மாயில வயிற்றுல சுமந்து இருக்கும் போதே ஒரு போராட்டம் வந்துச்சு. ஆகார் ஓடிட்டான், தன் எஜமானியை விட்டு ஓடிட்டான். அப்போ கர்த்தர் அவளுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை? 16th சாப்டர்ல அவரோட நாமத்தை விளங்க பண்ணினார். 13வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது? 16:13. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி. கேட்டீங்களா? அன்னைக்கு பார்த்தவரு, அந்த போராட்டத்துல காப்பாத்தினவரு இப்ப பார்த்து பார்க்காம இருக்குவாரா? அப்படியே பண்ணுங்க. என்ன சொல்ல? அவர் பேர் என்னவா? தன்னோட பேசின கர்த்தருக்கு நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாய். நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யார் அவரு? நீ என்னை காண்கின்ற தேவன். சொல்லுங்க, அவர் என்னை காண்கிறவர். நான் அதான் சொன்னேன். மெசேஜ் ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இவர் கேட்டா இல்ல, பார்த்தாலே வந்துருவாரு. நீ என்னை காண்கின்ற தேவன் என்பதை ஆகாருக்கு உணர்வாட்டி உணர்த்திட்டார். I am seeing you அப்படின்னு பல வருஷம் முன்னால ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. ஸ்கூல்ல ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்து மாட்டிக்கணும், எனக்கு தெரியல. நான் உன்னை காண்கின்ற தேவன் உன்னை. அப்புறமா தான் உண்மை வருது. அவன் லவ் லெட்டர் கொடுத்து மாட்டிக்கின வீட்டுல அடி வாங்கிக்கணும். நீ தப்பிக்க முடியாது, ஆண்டோட கண்ணுல நீ மாட்டிட அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ண. எப்போ? பல வருஷம் முன்னால. இன்னைக்கும் அவரோட கண்ணு ஏன் மேல இருக்குது. உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவ பாருங்க, பரமண்டலத்தில் இருக்கும் தகப்பனே அப்பாவேன்னு சொல்ற இல்லையா? அந்த அப்பா நம்மள பார்க்கிறவரா இருக்கிறார். நீங்க எந்த நம்பிக்கையோட போனா அவர் என்னை காண்கின்ற தேவன். நான் கூப்பிட்டா இல்ல, அவர் என்னை பார்த்தாலே போதும்.
அவருக்கு மறைவா நான் எங்க போக முடியும்? இந்த உலகத்துல என்னால எங்க இருக்க முடியும்? இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு இடம் டிசைன் பண்ணிக்கிறாங்களா? இல்ல. உலகத்துல இருக்கிற பணக்காரனுங்க எல்லாம் கடல் கீழே பில்டிங் கட்டிருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேர் அழிவு வந்துச்சுன்னா நாங்க எல்லாம் அதுல போய் ஒளிஞ்சுக்கிறோம். நீ பூமி கீழே இல்ல, எங்க போனாலும் அழிவு தொடரும். ஏசப்பா உன் கூட இருந்தார்னா பூமி மேல இருந்தாலே ஆண்டவர் காப்பாத்தினாரு. நீ பூமி கீழே போக தேவையில்லை. பாருங்க, தகப்பனை உணர்த்துகிறார். இந்த தகப்பனோட பாசம் தான் உனக்கு தெரியணும். ஜெபம் சொன்ன ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் பிரேயர்னா, எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன நினைச்சுக்கிறீங்க? பிரேயர்னா ஏதோ ஒரு பிரேயர் ஏத்த ஒரு பிரசங்கம் பண்ணான்னு நினைச்சுக்கிறீங்களா? பிரேயர்னா உண்மையிலே என்ன? இதுதான் அந்த ஜெபம்க்கு அர்த்தம். என் தேவன் யார் என்பதை உணர்வதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பிரேயருக்கு. புரியுதுங்களா? 2 பேரை உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன், ஒருத்தர் தான் காட்டினேன், இன்னும் ஒருத்தரை சீக்கிரமா காட்டிடுறேன். என்ன, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வேற. என்ன, அவரை காட்டணும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19th chapter. இன்னைக்கு ஒரு பெரிய வியாதி காணப்படுகிறது. எந்த வியாதினா, இது உணர்ந்த இதுல இருந்தவங்களுக்கு தெரியும். இதை நான் கோத்ரூ பண்ணிக்கிறதுனால சொல்றேன். டிப்ரெஸ்ஸா இருக்கிறது. என்ன, மனசை ஆழ்த்துகிற காரியம். நிறைய வாட்டி ஊழியத்துல இருக்கும் போது நடக்கும், டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகும். என்ன, இதெல்லாம் ஒரு சோர்வு, இதெல்லாம் உணரும். அந்த நேரத்தில் எலியாக்கு ஆன சூறை செடியின் அனுபவம் நிறைய தடவை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். சூறை செடிக்குள்ள படுத்திருக்கிற மாதிரி தான் நிறைய தடவை என் லைஃப் இருந்திருக்குது. ஆண்டவரை நீங்க தான் நடத்தணும். பாருங்க, எலியா 19th chapterல first verse பாருங்க என்ன சொல்லு. அவனை எதிர்த்து யார் வராங்க பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் தீர்க்க தரிசிகளையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தார். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களிலே ஒவ்வொருவனோட பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் உயிரை நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டான். என்ன சொல்ல பாருங்க, தேவர்கள் சரியாகவும் அதிகமாகவும் செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னா. இப்ப பாருங்க என்ன ஆகுது நெக்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை, இவனை எதிர்த்து யெசபேல் வருகிறாள். அவனோட ரியாக்ஷன். எலியா யாரு? பெரிய தீர்க்கதரிசி. ஜெபம் பண்ணனு, வானத்துல இருந்து ஃபயர் ஆகுது. 40 வார்த்தையில ஒரு ஜெபம் பண்ணா ஃபயர் ஆயிடுச்சு. காக்கா வந்து அவனுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. இவன் விதவை வீட்டுல இருக்கிறதுனால விதவையோட வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இவன் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். செத்து போன ஒருத்தர் உயிரோட எழுப்பினான். வேர்ல்டு ஃபுல்லா ராஜா ஆள் அனுப்பியும் எலியாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா கர்த்தரோட கரம் அவனை மறைத்து வைத்திருந்தது. மார்ட்டின் லூதருக்கு அப்படிதான் ஆச்சு. 25 வருஷம் தூக்கு தண்டனை. யூரோப்பியர் 2 வருஷம் அவனோட 99 தீசிஸ்ல. கேத்தலிக் சர்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்த ஃபாதர், பைபிள் வார்த்தை தான் உண்மை, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையை வச்சு வெளியே வந்தார். அப்ப அந்த வார்த்தையை வச்சு வெளியே வந்து அவன் நிமித்தமா நிறைய கன்னியாஸ்திரிகள் நிறைய நன்னுங்க ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. 25 வருஷம் தூக்கு தண்டனைய அவன் தலைமையில வச்சுன்னு இந்த உலகத்துல ஜெர்மனில வாழ்ந்தான். ஒருத்தன் உயிர் எடுக்க முடியல.
ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்குது. அது இருந்தா போதும், எங்கேயுமே நம்மள ஒண்ணு எவனும் பண்ண முடியாது, எவனும் எங்கேயும் பண்ண முடியாது. ஆண்டவரோட அதிகாரம் நம்ம இடத்துல இருக்கும் போது. ஆனா இப்படியாப்பட்ட எலியாவே நான் சொல்றேன், அதனால தான் சொல்றேன், நிக்கிறவன் என்பவன் உஷாரா இருக்கணும், ஒழுந்துருவான். நிக்கிறவன் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு அற்புதம் செஞ்சிருவாரு, அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் நினைச்சோம், டக்குன்னு வருவான் சத்ரு, ஒரு பெரிய சேனையை கொண்டு வருவான், அடிச்சு கீழே உழ வச்சிருவான். கர்த்தர் தான் எழுப்பணும். நீதிமான் 7 தடவை உழுந்தாலும் ஏஞ்சி ஓடி நேரணும். உழ வைக்கிறது சத்ருவோட வேலை, எழுப்பி ஓட வைக்கிறது கர்த்தரோட வேலை. என்ன நீதிமான இருந்தா ஏஞ்சி ஓடிடுவேன். என்ன உழுவே இல்லைனா, தோக்கவே இல்லைனா, எதிரி நீ சந்திக்கவே இல்லைனா உன்னால போராடி ஜெயிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவனோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, உன்னை அவன் மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்குவார். என்ன பேதுரு அனுமதிச்சாரு, யோபுக்கு அனுமதிச்சாரு, மேற்கொள்ள அனுமதிச்சாரு. போ, உயிரை எடுக்காத, இந்த கோதுமை மணியை சுணுக்கிறதை போல உடைச்சு போடு, போ. போயிட்டான், ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டான். அப்ப சத்ருவோட வல்லமை உன் மேல அவன் எதிர்த்து வந்து உன்னை கீழே விழுத்தாம உன்னை மேற்கொள்ளாம எப்படி தெரிஞ்சுக்குவ? தானியேல் புஸ்தகத்தை படிச்சு பாத்தியா? அநேக தடவை கேப்ரியல் தூதனும் அவன் காண்கிற நிறைய விஷன்ஸ்ல அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான், ஸ்ட்ராங்கெல்லாம் இல்ல, அவ்வளவு பவர். அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற எலியா பேதுரு மாதிரி நம்மளும் சாகவும் ரெடி, ஜெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, மரணமா இருந்தாலும் சரி, நான் உங்களிடத்துல இருப்பேன்னு சொல்லலாம். சில போராட்டத்தை கர்த்தர் அனுமதிக்க ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிங்கிற எந்த மெசேஜும் நீ எந்த இன்டர்நெட்ல தேடினாலும் கிடைக்காது. இனிமே நான் தான் போஸ்ட் பண்ண. ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னா என்ன? அந்த ஸ்கூல்ல கடவுள் உனக்கு அட்மிஷன் கொடுத்து அந்த ஸ்கூல்ல வந்து உன்னை ஒடிச்சு சத்ரு யாருன்னு உனக்கு காட்டி அவனோட பவர் என்னன்னு காட்டி அவனை உன்னை அங்க ஜெயிக்க வைக்கணும். அவரு ஒன்னு கிளாஸ்ல ஜெயிச்சோன்னு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போனோன்னு மேக்ஸ் இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது 2 2 4 செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனோன்னு மல்டிப்ளிகேஷன் வருது, டிவிஷன் வருது, கிளாஸா போகும்போது கஷ்டமாயினே போவோம். ஆனா நம்ம பாஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் கிளாஸ். இதுதான் போராட்டம். இப்ப அந்த மாதிரி தான் எலியாவும் இந்த கிளாஸ்ல வந்துகிறாரு. இப்ப அவன் சந்திக்க போற சத்ரு எசபேல். எசபேலை சந்திக்கிற அளவுக்கு எலியா கிட்ட பவர் இல்லை. 850 தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணிட்டான். பட்சி பாருங்க 18 சாப்டர்ல 450 400 850 ஆயிடும். 850 தீர்க்கதரிசிகளை போட்டு தள்ளிட்டான் ஒரே ஆளு. என்ன ஆனா ஒரு பொம்பளை, ஒரு ஸ்திரீ எசபேல் வந்து என்ன பண்ண எலியாவை 3வது வசனம் படிங்க. 19th chapter 3rd verse. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். பைபிள்ல சொல்லுது he ran for his life ன்னு சொல்லுது. தமிழ்ல அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. என்னது ran for his life என்ன தெரியுமா? உயிரை கையில வச்சுன்னு ஓடுறது. உயிரை கையில வச்சுன்னு ஓடுறான். எங்கேயாவது எசபேல் நம்ம கதையை முடிச்சிருவாளா? என்னடா ஆச்சு எலியா? அக்கினிய வர வச்ச, செத்து போன உயிரோட எழுப்புன, காகம் கொண்டு உன்னை போஷித்தாரு, கேரித்து ஆற்றங்கள்ல உன்னை எல்லாருக்குமே தண்ணி இல்லைனா கூட உனக்கு ஆண்டவர் தண்ணியை சப்ளை பண்ணாரு. ஆனா இப்ப ஆண்டவர் கொஞ்சம் புரிய வைக்கணுமா இருந்துச்சு எலியாக்கு. மகனே போயினே இருக்கிற டாப்ல கொஞ்சம் உன்னை இப்ப இருக்கிறான், இப்ப பாரு அடே நீ மேல வேற வந்துனே பெருமை வந்துடும், உடைக்கல உன்னை
அப்பதான் நான் உன்னை திரும்பி யூஸ் பண்ண முடியும். ஒடிக்கலனா என்னால யூஸ் பண்ண முடியாது. பவுலே, உன்னை நான் ஒடிக்கணும், வியாதியை கொடுக்கணும், இல்லனா உனக்கு பெருமை வந்துடும். 14 புக் எழுதிட்ட, 3வது வானம் வரைக்கும் வந்துட்ட. நீ செய்யாத ஊழியமா, நீ பார்க்காத ஜனங்களா, நீ சுகமாக்காத ஆளா, உன் ஆடைய தொட்டாலே சுகமாவுது. ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா நீ இருந்தீனா எனக்கு ஆகாதவன நீ போயிடுவேன். வெச்சுக்கா இந்த வியாதிய, வெச்சுக்கா இந்த பலவீனத்தை, வெச்சுக்கா இந்த முள்ள. அல்லேலூயா. போன வாரம் வரைக்கும் 2 பேரை பெருமைக்காக சொல்லி போன சொல்ற, போன வாரம் வரைக்கும் 2 பேரை கர்த்தர் கோமால இருந்தவனை எழுப்பினாரு, சூசைட் பண்ணிக்கிற பொண்ணை எழுப்பிட்டாரு. அப்போ ஊழிய பெருசுல. அதனால எனக்கு வருகிற போராட்டம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கு. சொல்லவே முடியாது, சொன்னாலும் புரியாது. ஆண்டு நம்ம இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல எலியா தான் வரணுமா இருந்துச்சு. அப்ப உனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்காரு, அங்க நீ தான் போன, நான் போக முடியாது. 70 பேரை ஆண்டவர் அனுப்பிச்சு அவர் வெயிட் பண்ணியிருந்தார். அவர் போக வேண்டிய இடத்துக்கு அவர் போனார். ஒரு இடத்துல நீ தான் போனா நீ தான் போன. அப்ப என்ன சொல்றேன், போராட்டம் இல்லாத ஊழியமும் இல்ல, போராட்டம் இல்லாம ஊழியக்காரனும் இல்ல. சத்துரு வந்து மேற்கொண்டு உன்னை என்னன்னா பண்ண அனுமதி இருக்குது, உயிரை எடுக்க முடியாது. என்ன சொல்றேன் கேளுங்க. ஓடிட்டான், எங்க இருக்கிறான் இப்போ? 4வது வசனம் பாருங்க, என்ன சொல்லு? அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, சூரை செடிக்குள்ள உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. அல்லேலூயா. எனக்கு ஏதாவது ஆயிட்டா நல்லா இருக்கும். எவ்வளவு பேர் சொல்லுகிறீங்க, நான் ஏன் தான் உயிரோட கரணம், இந்த உயிர் போயிட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் நான் பார்க்கணுமா, இதெல்லாம் நான் கேட்கணுமா? அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு போராட்டம் வந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய இடத்துல உங்களை வச்சு பாருங்க. வீட்டுல எங்க அப்பா சொல்றாரு, கொரோனால சர்ச்சு நடத்தின பாஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். எங்க வீட்டுல டெய்லி நியூஸ் படிக்குவாங்க. எங்க சர்ச்சு நடந்துனுக்குது எங்க பிரிட்ஜ் மேல. எங்க அப்பா படிக்குவாங்க, எங்க தங்கச்சி சொல்லும், கொரோனால சர்ச் நடத்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, நியூஸா படிக்குவாங்க. சத்ரு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவானா, அதை இன்னைக்கு எதிராக யூஸ் பண்ணுவான். பாத்தியா, உனக்கு அதே நிலைமை தான். இந்த சண்டே வர வைக்கிறேன்னா எல்லாரையும் புடிச்சுன்னு போயிடும், பாக்குறியான்னு. ஜீப் பிரிட்ஜ் மேல இருக்கும், ஆராதனை சர்ச்சில் இருக்கும். இறங்கி வந்தா அங்க வீட்டுலதான் ஆராதனை. எங்க வீட்லயே ஒருத்தர் இருமின்குவான். இல்ல, அவர் மிலிட்டரியில வந்து நேவில இருந்து வந்தாரு. அவனை பார்த்தா அங்க இருக்கிறவங்க பயப்படுவாங்க. ஒரு கொரோனா தான் வந்துச்சானு தெரியல. ஏன்னா கொரோனால நாங்க சர்ச் நடத்திக்கிறோம். இங்க ஒருத்தர் முட்டி போட்டு 6 ஃபுட்ல இருக்கிறார், 6.5. அவரு லொக்குன்னு 100 வாட்டி நான் இருப்பீங்க. நானும் இங்க நின்று பிரசங்கம் பண்ணிக்கிறேன், அவரு இருப்பீங்கிறாரு. ஜனங்களுக்கு நான் என்ன தைரியம் சொல்றேன் யோசிச்சு பாருங்க. நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வராது, நைட் எல்லாம் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும். சத்துரு வந்து பேசினே இருக்குவான். ஜாலியா சர்ச் நடத்துறியா, உன் கதையை நாளைக்கு முடிச்சுறேன், பயம் காட்டினே இருக்கும். என்னன்னா ஆகட்டும், அந்த பயத்திலையும் ஆவியானவர் பேசினே இருக்குவார். பயப்படாத. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே சட்டத்தை நான் மீறல, கொரோனால சர்ச் நடத்த கூடாது சரி, ஆனா என்கிட்ட இருக்கிற ஜனங்க கிட்ட போன் கூட இல்லையே, அப்ப அவங்களை நான் என்ன பண்றேன்? என்கிட்ட இருக்கிற ஜனங்களுக்கு ஆவிக்குரிய உணவை நான் கொடுக்கணுமே, அந்த ஆத்மா சோர்ந்து போயிடுமே, நான் என்ன பண்ணும்? நீங்க சொல்லுங்க. நான் சர்ச்சை நடத்தணுமா நடத்த கூடாதா? சர்ச்சை நடத்தினா நீங்க என் கூட இருங்க, எவன் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த கொரோனாலையும் அந்த சர்ச் மூடல. 1 hour அதே பிரசங்கம் இப்ப பண்ற மாதிரி 1 hour பிரசங்கம் நடக்கும். 1 hour preaching. ஜன்னல்லாம் சாத்திடுவானுங்க பசங்க. சடனா வெளியே ஒரு சவுண்ட் ரஷ்ஷா கேட்டோம்னா எங்களுக்கு எல்லாம் பயம் ஆயிடும். ஒரு போலீஸ்காரன் தான் வந்துட்டானு. கடைக்கு போற வரும் சிஸ்டர் நாங்க போ. இங்க இருக்கிற சில பேர் இருந்தாங்க நம்ம சர்ச்சில். அப்போ அதான் பயங்கரமான போராட்டம் நேரம். ஒரு சண்டேயும் எனக்கு பயங்கரமா இருக்கும். சாட்டர்டே வரைக்கும் நிம்மதியா இருக்கும். சாட்டர்டே நைட் எனக்கு தூக்கம் வராது.
சாட்டர்டே வரைக்கும் அந்த போராட்டத்தை ஜெயிச்சுருவேன். ஓடா, ஆண்டவர் சொன்னா சர்ச் நடத்துறடா, இல்ல நடத்த மாட்டேன்னு சொல்லுவேன் சத்ரு கிட்ட. ஆனா சாட்டர்டே வந்தோன்னு அவன் கேட்குவான், இப்ப நாளைக்கு நீ சர்ச் நடத்த போறியா நடத்த மாட்டியா அப்படின்னு வந்து கார்ல வந்து பேசுவான். சர்ச் நடத்தணுமா இல்லையா இப்போ அவரோட சித்தம் சொல்லிட்டு விட்டுருவேன். நிறைய போராட்டத்தை அவர் சித்தம் சொல்லி தான் விட்டுடுக்கிறேன். என்ன அவ பாருங்க, சும்மா இல்ல நான் அதனாலதான் சொன்னேன், எலியாக்கு வந்த போராட்டம் உயிர் போயிடுற மாதிரி ஒரு போராட்டம். உயிரை போயிடணும், இப்போ நான் செத்துறேன் ஆண்டவரே, என் உயிர் போயிட்டான். பாருங்க என்ன நடக்குது அப்படியே சொல்லுங்க. என்ன சொல்லுது பாருங்க. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்லவா என்று சொல்லி, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் என்ன சொல்றது, நல்லவன் அல்லவா என்று சொல்லி, நல்லவன் அல்லவா. அப்படின்னா தாத்தா என்ன தெரியுமா, யாருமே நிக்க முடியாத சூழ்நிலையும் நான் உங்க நாமத்திற்காக நின்னேன். எலியா எல்லாரும் ஓடிட்டானுங்க, ஒரு ஆளை வைராக்கியமா நிக்க வச்சிட்டாரு, அதுதான் எலியா. என்ன பாருங்க, எல்லா இடத்துல இருந்து எனக்கு சோதனை, எல்லா இடத்துல இருந்து போராட்டம் வருது. மோடி எங்க ஸ்ரீலங்காவுக்கு போனாரு, அந்த மெசேஜ் என் போன்ல வருது. டக்குன்னு ஒரு போன் கால், மோடி இப்ப நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, உஷாரு, சர்ச்சுக்கு யாருன்னா வந்து நீங்க மாட்டிக்க போறீங்க. சர்ச்சு ஒரே ஒரு அவர் தான் ஆண்டவரே நடக்குது. இதுல அநேக போராட்டம். பாருங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க, 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, திருப்பி படுத்து சூரை செடிகளை போய் படுத்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, பயந்து போய் சூரை செடிகளை உட்கார்ந்து கிட்ட எப்படி தேவதூதன் வருவான்? அப்ப யாரோ அந்த தூதனை அங்க அனுப்பினார். அதுதான் பரலோகத்துல இருக்கிற உங்க அப்பா, நம்ம அப்பா, பரலோகத்துல இருக்கிற தகப்பன். எலியாவால பிரேயர் பண்ண முடியலன்னு அவருக்கு தெரியும், எலியாவால அவரை தேட முடியலன்னு தெரியும், டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு என் புள்ளன்னு தெரியும். பிரேயர் பண்ண அவனுக்கு மனசு இல்ல, சாகணும்னு சொல்றான். ஆனாலும் நம்ம அவரை விட்டுட்டா அவர் நம்மளை விட்டுருவாரா? வசனமே இருக்குதுங்க, படிச்சுக்கிறீங்களா? படிக்கலாம், என்ன பாருங்க. 2 திமோத்தி 2 திமோத்தி 2 திமோத்தில 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் அப்பாவோட கேரக்டர். நான் உண்மை இல்லை, நிறைய வாட்டி நீ சொல்றேன், நான் உண்மையாகிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன்ப்பா சொல்வியா? இனிமே இந்த வார்த்தை கேட்டு சுய நீதி எல்லாம் கந்த துணிய போல ஆதாம் கட்டினாம் பாரு, அத்தி மரத்து இலைய போல காத்தாச்சா ஒன்றினும். நான் உண்மையாகிறேன்னா இல்ல எனக்குள்ள இருக்கிற இயேசு என்ன உண்மையா இருக்க சொல்றாரு. நான் எப்படி உண்மையா இருக்க முடியும்? ஏன் சொல்ற வாசல்ல பாவம் படுத்திருக்குது, ஒண்ணு நான் அத்தை ஜெயிக்கணும், இது அது என்ன ஜெயிச்சிடும். 2 பேர் இருக்கிறாங்க, ஏன் சொன்ன ஒண்ணு என் மாம்சம் சொல்றது தப்பு பண்ணு, உன்ன ஆவியானவர் சொல்றாரு பிரேயர் பண்ணு. ஒண்ணு நான் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்ல நான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். 2த்துல எதுனா ஒன்னதான் நான் பண்ண முடியும், 2மே நான் இருக்க முடியாது. அப்ப நான் உண்மை உள்ளாரா இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தம்மை தான், அவரோட கேரக்டரை மாத்திக்க மாட்டார். உன் சூழ்நிலை மாறி நீ அவரை தேடாம இருந்தாலும் அவர் உன்னை விட்டுருவாரு நினைச்சுங்கிறியா? பயங்கரமான போராட்டத்துல இருந்தான். இதெல்லாம் காடோட கேரக்டர் தான். நீ இப்படி சொன்ன அப்படி, இப்படி சொன்ன அப்படி. அவர் கோவம் உள்ள கடவுள்னு பார்த்தோம், அன்பான கடவுள்னு பார்த்தோம். நீ உண்மையா இல்லைனாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாருன்னு பார்த்தோம். ஏன் உண்மையா என்ன காப்பாத்துது? அவர் உண்மை எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் உயிரோட இருக்கிறேன்.
ஆண்டவரே இவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. நானா பண்ணேன்? நீங்க தான் பண்ணீங்க. இனி வாழ்வது நான் அல்ல, வாழ்வது கிறிஸ்து இயேசுவின் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ செத்துருன்னு அர்த்தம். நீ சாவணும். அவர் உனக்குள்ள வருதுனால எந்த பெருமையும் நீ எடுத்துக்க முடியாது, எல்லாமே அவருக்கு தான் போகும். அப்ப நீ ஒண்ணு பண்ணல, நான் போய் கைய வைக்கிறனும், வார்த்தை அனுப்புறனும், வாழ்வது நீ இல்ல, கிறிஸ்து இயேசு. நாங்க போனன்னு முடிவு பண்ணது நீ இல்ல, ஏசப்பா. நாங்க வார்த்தையை கொடுக்கணும் நான் முடிவு பண்ணல, ஏசு. ஆண்டவரே இந்த மாதிரி பேசிட்டேன், நீ பேசலன்னா பேச வச்ச உன்னை. புரியுதுங்களா? அப்போ எல்லா விதத்திலையும் போன வாரம் கேட்டிருக்கோங்க, தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சி. 2 வாரமா எங்க வைஃப் நானும் டிஸ்கஸ் பண்ணி, இதான் உண்மையான தாழ்ச்சினா என்னன்னா, உனக்கு எந்த கனமும் இல்லை, அவர் தான் எல்லாமே. கனத்துக்கு பாத்திரர் அவர் தான். என்ன ஒரு வாட்டி 2 பேரும் சேம் சப்ஜெக்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கே தெரியல, நான் ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிற மெசேஜும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் அவங்க மெடிடேட் பண்ணியது சேம். நான் தானியல போட்டேன், அவங்களும் பார்த்தா அங்கதான் எடுத்து நிக்க வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியல. பாருங்க, நம்ம உண்மையா இல்லைனாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எலியா உன சூழ்நிலையில, எல்லா சூழ்நிலையில உன்னால கரெக்டா இருக்கிறன்னு நீ சொல்லவே முடியாது. டெஃபினட்டா 7 நாள் பிரேயர் பண்ணலாம், 2 மாசம் பிரேயர் பண்ணலாம், ஒரு நாள் மிஸ் ஆயிடும், ஒரு நாள் எங்கேயோ தவறுவேன். ஆனாலும் கர்த்தர் உன்னை காப்பாத்திடுவார். அத்தான் உணர்ந்துக்கோன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாமே நான் இல்ல, அவர் இருக்கிறாரு. எலியாவே என்னென்னவோ பண்ணியே, இப்ப இது உன்னோட பலவீன நேரம். அவன் சூறை செடி கீழே இருக்கிறத கர்த்தர் பார்த்து தேவதூதனை அனுப்பிட்டார். தேவதூதன் வந்து என்ன சொல்றான் பாருங்க, 4வது அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 19th சாப்டர்ல 5th verse. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சூறை செடி கீழே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். யாருக்கு இந்த அக்கறை, யாருக்கு இந்த அன்பு வரும்? பரலோகத்துல இருக்கிற பிதாவோட அன்பை தேவ தூதன் அங்க காண்பிக்கிறான். தூதனுக்கு மேல அக்கறை இல்ல, அப்பாவோட அன்பை அவன் கொண்டு வந்து அங்க கொடுக்கிறான். இப்ப நான் இதுக்கு மேல பேசணும், உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சுங்களா? நான் தொட்டாவா ஹீல் ஆகும். அவனை ஆண்டவர் நேசிக்கிறதுனால அங்கிருந்து அவரு பவர் அனுப்பிங்க. இங்க நான் ஒண்ணு இல்ல, அவர் தான் பெரிய. இங்க அவர் நேசிக்கிறதுனால. ஏன்னா கொஞ்சம் பேர் நினைச்சிருவாங்க, பவுல கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆச்சரியமே இல்ல, பெருமை உள்ளவன். என் கூட இந்த ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, பவுல் ஒரு பெருமை உள்ள ஊழியக்காரன். நான் சொன்ன, நீ பைபிளை படிக்கிற அப்படி சொன்ன. பைபிளை உண்மையிலே படிச்சீங்கன்னா பவுல் பெருமை உள்ளவனா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப நான் சொல்ற விஷயமும் பைபிளை கரெக்டா படிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு விஷயமா அடித்தான். இப்ப பாருங்க, எழுந்து சாப்பிடுன்னு தூதைய வந்து சொல்லலாம். அவனை வந்து உயிர் கொடுத்தான் நம்மளுக்காக, தேவன் தான். இப்ப பாருங்க 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தாழலில் சுடப்பட்ட அடையும். என்ன பண்ணிருக்கிறார்? இப்ப தேவதூதன் பரலோகத்துல ஆராதனை பண்ணிருந்த தேவதூதனை ஆண்டவர் கீழே அனுப்பி எலியாக்காக சமையல் செய்ய வச்சுங்கிறாரு. என்னது? ஒரு வாட்டி எங்க வீட்டுல சொல்லுவாங்க, சமையலே உனக்கு தெரியல, நீ எல்லாம் எப்படி பொழிச்சுக்க தெரியல, ஒரு வாரம் இல்லைன்னா ஹோட்டல தான் சாப்பிடணும், கொஞ்சம் சமையல் கத்துக்கணும். தெரியாது, இப்ப எனக்கு தெரியாது. என்ன எலியாக்கு யாரு சமையல் பண்ணுனாங்க? தேவதூதன் 2 பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி அந்த சைடுல வச்சிருக்கிறார். பாருங்க என்ன நடுவே படிங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும், ஒரு கிளாஸ், ஒரு ஜார்ல தண்ணியும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவன் தலைமாட்டில் இருந்துச்சு. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். எலியாக்கு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? யாரு கொடுத்தப்பனா கேட்கல, பசி, சாப்பிட்டு படுத்துட்டான். எந்த ஒரு வார்த்தையும் பேசல. தேவதூதன் வச்சானா, யாருன்னா வச்சாங்களான்னு தெரியல. பாருங்க 7வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, ஃபர்ஸ்ட் வாட்டி தான் நான் வந்தேன், பிரெட் ரோஸ்டும் என்ன பண்ணேன், ஒரு ஜார்ல தண்ணி எடுத்து வச்சு உன்னை எழுப்பிட்டு போனேன். அப்பயே நீ என்ன கவனிக்கல. செகண்ட் டைம் வந்திருக்கிறான். பாருங்க எந்த மாதிரி அப்பாவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் தேவதூதன் அனுப்புறாரு, அவன் அந்த இடத்துல தண்ணியும் அடைய வச்சுட்டு போயிடுறான்.
திரும்பி பரலோகத்துக்கு ரிப்போர்ட் பண்றான். ஆண்டவரே நான் அங்க போனேன், 2 அடைய வச்சேன், ஆண்டவரே ஒரு ஜார்ல தண்ணிய வச்சேன், நீ சொன்ன ஆளு அதை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். நீங்களா என்ன பண்ணிக்கீங்க? ஏய் விடா, அவனே போன் பண்றான், அவனே நம்மள வந்து தேட்டும், அம்மா பாத்துக்கலாம்னு நம்ம சொல்லிட்டுக்கோம். ஆனா தேவன் பாருங்க, அவர் எந்த மாதிரி தகப்பனா இருக்கிறார்னா, செகண்ட் டைம் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பினார். ஒரே ஒருத்தனுக்காக, அவன் அழிந்து போக கூடாதுன்றதுக்காக, அவனோட கரம் அவன் சத்ரு கிட்ட தோற்க கூடாதுன்றதுக்காக தேவன் பரலோகத்திலிருந்து உதவி அனுப்புறாரு. நீ தோற்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்ல, உன்னை ஜெயிக்க வைக்க அவர் எந்த அளவுக்கும் இறங்கி வேலை செய்வார் என்றதை நீ உணர்ந்து கொள்ளணும். நம்ம நினைச்சு ஆண்டவர் நம்மளை தோக்க வச்சிட்டார். இல்ல இல்ல இல்ல, நீ ஜெயிக்கணுன்றதுக்காக எந்த லெவல்லையும் இந்த உலகத்தையே வார்த்தையால படைச்ச கடவுள் ஒரு தேவ தூதனை செகண்ட் டைம் நீயே வந்து உன் போன் காலை எடுக்கலனா இன்னொரு வாட்டி அவங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பெருமை உள்ளவன் நீ இருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற கடவுள் அவர் ஒரு வாட்டி தூதனை அனுப்பி செகண்ட் வாட்டி தேவ தூதனை அனுப்புறாரு. எந்த அளவுக்கு அவர் அன்பு பாசம் உள்ளவராய் இருக்கிறார். நான் நிறைய வாட்டி நினைச்சுக்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தா இப்ப வரைக்கும் நான் கால் பண்ணுவேன், அவன் கால் பண்ணன்னு வச்சுக்கோங்க, எந்த நேரம் வந்தாலும் திரும்பி கால் பண்ணணும். நான் நிறைய வாட்டி யோசிக்குவேன், நம்ம கால் பண்ணிக்கிறோம், திரும்பி கூட கால் பண்ணல, அந்த ஸ்டேட்டஸ்ல போய் மெசேஜ் போட்டு நான் ஒரு அவர் முன்னாடி கால் பண்ணிக்குவேன், 2 நிமிஷம் முன்னால ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு மெசேஜ் இருக்கும், ஆர்சிபி ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு மெசேஜ் போட்டுருக்கேன். அப்ப இதுக்கு முன்னால நான் பண்ண காலை நீ கவனிக்கல, நீ கவனமா வாட்ஸ்அப்ல என் காலை ரிஜெக்ட் கால் நான் பண்ணுறேன், அவன் தான் அப்பா கால் பண்ண நினைச்சுன்னு வாட்ஸ்அப்ல போய் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறியா? அப்ப நான் உன்னை என்ன நினைக்கணும்? இப்படிதான் உலகத்துல இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி விட்டாரா? என்ன ஆண்டவர் யாரு வின் பண்ண அவருக்கு என்ன? நேத்து என்ன கைப்பிடிச்ச ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் பிரேயர் பண்ணிக்கோங்க, நானும் ஃபேமிலிக்கு தான் பிரேயர் பண்ண சொல்லலாம்னு நினைச்சுக்கிறேன், ஆர்சிபி எப்படியாவது ஜெயிக்கணும் பிரதர், இன்னைக்கு அதுக்காக நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க. இந்த பர்னிச்சர் கிட்ட என் கையை பிடிச்சி 2 கையோட பிடிச்சிட்டாரு. நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல, என்ன ஒரு ஸ்பாட்ல வச்சாரு. சரி அப்படின்னு போயிட்டேன். திரும்பி நானும் கால் பண்ண, வேற விஷயம் பேச, போனே எடுக்கலையே. அப்பே தெரிஞ்சிச்சு ஆர்சிபி மேட்ச்ல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெபம் எப்படியெல்லாம் பண்ண சொல்றாங்க, ஜெபம் அது ஒரு ஜெபம் தான். ஆர்சிபி ஜெயிக்கணும்ன்றது ஜெபம் தான். அர்ஜென்டினா தான் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் ஒரு ஊழியக்காரனே சொல்றாரு, எங்க புல்பிட்ல இருந்து சொல்றாரு. கேட்டா ஒரு தீர்க்கதரிசி பெர்னாண்டோ, யாரு ஜெயிச்சா இன்னைக்கு என்ன உலகத்துல நடக்கிற போட்டி யாருன்னா ஜெயிச்சுக்கிட்டோம். என் வீட்டுல ஒரு ஃபுட்பால் ஆடினுக்கிறாங்க, எங்க வீட்டுல கிரிக்கெட் நடக்குது, எங்க வீட்டுல எங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ண முடியாத ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்குது, அதுல நாங்க ஜெயிக்கணும், அதுல நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். பாருங்க, ஆர்சிபி ஜெயிச்சுச்சா, சூப்பர் கிங் ஜெயிச்சுச்சா, மெசேஜ கொடுக்கறான். ஒரு பெரிய சர்ச்சும், அது 2 சர்ச் வச்சுக்கிறாங்க, பெருசு பெரிய சர்ச், பெரிய ஊழியக்காரர் ஸ்ரீலங்கால இருந்து வந்தார், பாவம் பெங்களூர்ல பொழிச்சுங்கிறார். ஆனா மெசேஜ் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்றாரு, போன சண்டே தெரியாம கேட்டேன், ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் வீக் ஆமே, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, பார்த்தாதான் தெரியுது, யாரெல்லாம் மெசேஜ் போடாதான் தெரியும். ஏன்னா அவர் சொல்றாரு, பணக்காரர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள், நம்ம சபையில இருக்கிறவர்களோ சரியாக தசம பாகம் கொடுக்கவில்லை. அதான் மெசேஜ் ஓப்பனிங். ஒரு அவர் மெசேஜ்ல அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை இதுதான், பணக்காரர்களை அவர் எங்கேயோ இருந்து பிசினஸ் மேன்கள் தசம பாகம் கொடுக்கிறார்கள், ஆனா நம்ம சபையில இருக்கிறவங்களோ கரெக்டா காணிக்கை கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுச்சியா, செம மெசேஜ், இது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வால்யூம் இது ஜாஸ்தி பண்ணி மெசேஜ் ஹோலி ஸ்பிரிட் பண்ணி என்னதான் பிரசங்கம் பண்றேன் நானு கேட்டேன். பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லைங்க நம்ம எப்படி இருக்கிறோம். ஆர்சிபி பத்தி போடுற ஆர்சிபி காரணிங்க உங்களை பத்தி தெரியாது, 11 பேர் செத்துந்தே அப்புறமா தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்க,
செத்ததுக்கு நல்லதாச்சு. பாருங்க இன்னொரு கப்பா அடிச்சிட்டாங்க இல்லைங்களா? பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க நீங்க அக்கறைப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்குது, ரொம்ப இருக்குது. ஹைலைட்ஸா பார்த்தா போதும் இல்ல. ஒரு 4 ஓவர் மேட்ச் 1/2 ஓவரா சுருக்கிக்கோங்க, நான் ஒத்துக்கிறேன். நானே ஒரு வாட்டி அப்படிதான் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பிரான்ஸ் ஆடிங்கிறாங்க, குரோஷியா மேல மேட்ச். டக்குன்னு ஒரு போன் வருது, பிரதர் பிரேயருக்கு வரீங்களா? நாங்க டிவி ஐடி ஆஃப் பண்ணிட்டு போனோம் தான். திரும்பி வரும்போது மேட்சே முடிஞ்சிச்சு. ஹைலைட்ஸ் உட்காந்து பார்த்துருந்தேன். ஒராடி நம்ம டைம் நம்மளுக்கு கிடையாது. அவன் பாருங்க, இவன் ஒரு வாட்டி வந்தான் தேவதூதன், போயிட்டான். போய் சொல்லிருவான் ஆண்டவர்கிட்ட, ரிப்போர்ட் பண்ணிருவான், ஆண்டவரே நீங்க அனுப்பிச்சீங்க எலியா ஒரு பெரிய உங்க ஆளு, ஆனா அவன் என்ன கவனிக்கவே இல்லை. நான் எதுக்காக வந்தேன், யார் அனுப்பிச்சாங்க, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆண்டவரே வந்தான், ஏன்ச்சான், சாப்பிட்டான், படுத்துட்டான். நிறைய வாட்டி நான் அப்படிலாம் இருந்துக்கிறேன். ஏந்திரிக்குவேன், சாப்பிடுவேன், படுத்துவேன். எங்க ஃப்ரெண்டு இல்ல, நல்ல வேலை. அவன் எப்படி சொல்லுங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆண்டவர் தெரியாதப்ப நாங்க என்ன பண்ணுவோம், பிரஷ்ஷே பண்ண மாட்டோம் 2 மணி வரைக்கும். பண்ணிட்டா பசி ஏத்துறோம். அப்ப நாங்க கட்டில் மேல இருந்து இறங்கி டிவில இருந்து போயிட்டோம். ஏன்னா டிவி படுத்து ஏன்ச்சுக்கிற ரிமோட் எங்க கையில வந்தது, இடி ஆன் பண்ணோம்னா 2 மணி வரைக்கும் அப்படியே படம் படமா ஓடினே இருக்கும். அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு அப்பதான் அடி பண்ணி பெட்ஷீட்ல இருந்து இடி எடுத்து பிரஷ் பண்றியான்னு கேட்கும். பயம், பிரஷ் பண்ணிட்டா பசி ஏத்துறமே, சாப்பிடணும். அது பதில் கொஞ்ச நேரம் அப்படியே டிவி முன்னாலே உட்காந்துருவான் அப்படின்னு ஏஞ்சிக்கவே மாட்டான். சாந்த் போயிட்டான் பாவம், அவள்தான் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு தன்னோட சொந்த அண்ணன், அன்னைக்கு அவரை பத்தி சொன்னா, இன்னைக்கு சொல்லணும், இன்னைக்கு சொந்த அண்ணன் அஜித் படத்துக்கு டிக்கெட் வாங்கினேன், மார்னிங் ஷோ அம்ஸ்டான் டிக்கெட்டை. போன் வருது அங்கிருந்து, ஏய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறான்பா. அப்படின்னா சாந்தி போறியானா, ஏய் வருதுலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயங்கரமான ஃபேன், அதான் விடமாட்டான் எந்த பிலிம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துருதுன்னா அது இயேசுதான் காரணம். இப்ப பாருங்க, ஆண்டவர் தேவன் நம்மளை கவனிக்கிறவரா இருக்கிறார். ஒரு வாட்டி அமிச்சு கண்டுகல, செகண்ட் வாட்டியும் எலியாவை போய் பாருப்பான்னு தேவதூதன் பேரை போடல. இல்லைன்னா அதுக்கு ஒரு செலவு வச்சுக்குவாங்க. எலியாவை வந்து பார்த்த தேவதூதன் இவர்தான், இவர்தான் மைக்கேல், இவர்தான் கேப்ரியல். நிறைய வீட்டுக்கு முன்னால போவாங்க, போட்டோ இருக்கும், ஒரு பெரிய வலு சர்ப்பத்தை ஒருத்தர் மெச்சிருவாரு, அவர் தான் மைக்கேல். எனக்கு தெரியல, அவங்களா சொன்னாங்க அவர் மைக்கேல். நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச பைபிள்ல இருக்கிறவர் தான். என்ன அவருக்கு படம், அவரை நான் உண்மையிலே பார்க்கல. ஒரு நாள் பார்க்குவேன், கண்டிப்பா பார்க்குவேன். மைக்கேல பார்க்குவேன், கெப்ரியலை பார்க்குவேன், கண்டிப்பா பார்க்குவேன். எனக்கு தெரியாது, ஆனா உண்மையிலே அதுதான். அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அதனால தான் ஆண்டவர் தேவதூதனோட பேரை எழுதல, நோ நேம். நிறைய இடத்துல பேர் எழுதாததுக்கு காரணமே அதுதான். பாருங்க என்ன சொல்லு, 7வது வாட்டி செகண்ட் வாட்டி வந்தா என்னாச்சு பாருங்க. 7th verse, லாஸ்ட் 2 verse தான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இப்ப சொன்னா, எலியாவே எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம். இங்க உன் வாழ்க்கை முடியல. இங்க உட்கார்ந்து நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை முடிச்சுக்கவோ வாழ்க்கையை எடுத்துக்கவோ உனக்கு அதிகாரம் கிடையாது. இங்க உன் வாழ்க்கை முடியல. எலியா ஆண்டவர் சொன்னாரு, எசபேல் கிட்ட உன் வாழ்க்கை முடியல, உன்னோட பயணம் வெகு தூரம். உன்ன நிறைய விஷயத்தை நீ செய்யணும். எலியாவே எழும்பி ஓடினேரு இங்கிருந்து, இது உன்னோட இடம் கிடையாது. சூறை செடிக்கல படுக்கவா நான் உன்னை கூப்பிட்டேன், எந்திரிச்சு ஓடினா. பயணம் வெகு தூரம். இப்பதான் தூக்கத்துல இருந்து ஏஞ்சுக்கலாம். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து, எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெரும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எப்படி 2 லோஃப் பிரெட்ல நம்மள பிரேக்ஃபாஸ்டே முடியாது. ஒரு அடுக்கு இட்லி சாப்பிட்டே ஒரு அடி பசி எடுக்கும். பசியில என்னன்னா கணக்கே நம்ம தோசை போட்டுனே வாங்குவோம், எவ்வளவு போச்சுன்னே தெரியாது. ஆனா இவன் 2 அடைய சாப்பிட்டுட்டு ஒரு ஜார் தண்ணிய குடிச்சிட்டு 40 நாள் 40 இரவு ஒரே பர்வதம் வரைக்கும்
அந்த இடத்திலிருந்து பயணம் செய்கிறான். எப்படி முடியும்? இது சாப்பாடால பவர் வருமா? நீ நினைச்சுங்கிறிய நான் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், 7 o'clock மேல நான் டின்னர் சாப்பிடக்கூடாது, 10 o'clock ஆயிடுச்சுனா பிரதர் நான் சாப்பாடுலயே கை வைக்க மாட்டேன், ஏன்னா என் உடம்பு முடியாது. நீ சொல்ற பாரு, அப்படி எல்லாம் பார்த்து 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 பண்ணணுங்கெல்லாம் அவங்க நிலைமை நான் சொல்ல விரும்பல, உன்னை நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல. ஆனா நான் சொல்றேன், உன்னோட ஸ்ட்ரென்த் சாப்பாட்டுல இல்லை, அதை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க நிறைய பேரு நீங்க வெறும் சாப்பாடு இல்லாம காஃபில வாழ்ந்துங்களாங்கிறாங்க இல்லையா? எந்த புள்ள வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்? ஒரு வாட்டி சாப்பாடு இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க, தூங்கி எழுந்து தான் வரணும் அப்படிங்கிற அம்மாங்களாக்குறாங்க. அப்ப யார் அவங்களை தூங்க வைக்கிறது? தாலாட்டி பாடி படுக வைக்கிறது பரலோகத்துல இருக்கிற அப்பா தான். அந்த அப்பா தான் எலியாவை போஷித்தார், எலியாவை எழும்பி ஓட செய்தார், ஓட வச்சாரு, ஓட வச்சாரு. உனக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இவ்வளவுதான், உன்னை அவர் பார்க்கிறாரு, அவர் உன்னை பார்க்கிறாருன்னு நீ நினைச்சு விசுவாசி. என்னை காண்கிறவர் அவர் என்னை காண்கிறார். உன்னை அவரும் பார்த்துக்கிறார். உன் நிலைமைன்னு அவருக்கு தெரியும். கண்ண மூடி எல்லாருமே எந்திரிச்சு நிக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். இந்த வேலையில எல்லாருமே செபிக்கலாம். உன்னோட பயணம் வெகு தூரம், இங்க முடியல உன் வாழ்க்கை, உன் பயணம் வெகு தூரம். ஒரு நாள் யோசிக்கணும், ஐயோ அன்னைக்கு போயிட்டு இருந்தானா இன்னைக்கு இதெல்லாம் நான் பார்த்து இருக்க மாட்டேன். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? நான் இப்பவே சொல்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இதெல்லாம் நானு பார்க்காம அன்னைக்கே போயிட்டு இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? அப்ப பாருங்க, இன்னைக்கு